இவங்களுடைய ஒரு வெட்டிங் டே, அதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. சின்ன சின்னதாக ஒரு நிறைய கப்ஸில் அதுதான் அந்த ஃபுட்டு. டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியான ஒரு ஃபுட்டுங்கிறது. எல்லோரும் போனாங்க, சாப்பிட்டாங்க, திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரும்போதே வந்து தொண்டை அவங்களுக்கு பயங்கர பெயின். குச்சி குத்துனா எப்படி இருக்கும், அது போல் ஒரு குச்சி குத்துன மாதிரி ஒரு ஃபீல். அந்த எதுவும் நான்வெஜ் அவங்க சாப்பிட்றதில்ல, முருங்காயும் சாப்பிடல. ஏதாவது சாப்பிட்டதில்ல, ஏதாவது குச்சி குத்திடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி செருமிக்கிட்டே வந்திருக்காங்க வீட்டுக்கு. இவங்க ஏதோ சவுண்டு கேட்டு கிருத்திகா அங்கேருந்து வந்துட்டாங்க. அவங்க கணவர் வந்துட்டார், இந்த பக்கம் பையனும் வந்துட்டார், எல்லோரும் வந்துட்டாங்க. வந்துட்டு என்னென்னா இவங்களுக்கு பேச தான் முடியல, ஆனால் ஏதோ குத்துதுன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட நிலைமையை பார்த்துட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட அவங்க உடனே மோகன் காமேஸ்வரன் அவர் வந்து அப்போ தான் ஏதோ ஃப்ளைட்டில் இருந்து அப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஃபோன் பண்ண உடனே நம்ம ஸ்டாலின் சாரோட குரல் பதப்பதப்பாக கேட்டுருக்கு. அதை கேட்டோடனே கிடுகிடுன்னு உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு பெரிய பால் மாதிரி அந்த இது கட்டி உள்ளே இருந்திருக்கு, தொண்டையில் அடைச்சிட்டு. அதனால் இவங்களால அது மூச்சு விட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த இதை உடைச்சோடனே அப்படியே ரத்தம். அப்புறம் வந்து இது அலர்ஜி அப்படிங்கிறத டக்குன்னு அப்போ தான் புரிஞ்சுட்டார். உடனே ஆன்டி அலர்ஜி இதெல்லாம் கொடுத்து அதுக்கான இதெல்லாம் பண்ணி கட்டியை உடைச்சி விட்டு பிளட்லாம் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்க. சின்ன விஷயந்தான், ஆனால் அது வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு